கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சபாரத்னம். இந்த கதிர் டிவி பார்த்தீங்கன்னா புதுசு. அதாவது சமத்துவம்னு ஒரு சேனல் நம்ம தொடங்கணும். அதையே கதிர் டிவியாக பெயர் மாற்றம் செஞ்சுருக்கோம். ஏன் இந்த மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய கதிர் டிவி சேனல் போயிடுச்சு. அந்த சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சேனல் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த சேனல் சம்திங் ஏதோ ஹேக்கர்ஸ் உள்ள ஏதாவது உள்ள ஒரு இந்த கார்ட்டூன் வீடியோஸ் மாதிரிலாம் போட்டு காப்பிரைட் வாங்க வச்சு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அநேகமாக இது வலதுசாரி நபர்களோட வேலையாக தான் இருக்கும். ஸோ பாஜகவை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நம்ம பல கண்டென்ட் போட்டு வரனால எப்படி நாடு ஃபுல்லாக பாஜகவானது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விலைக்கு வாங்கி அவங்களையெல்லாம் தங்களுடைய ஆளாக பயன்படுத்திகிட்டு இருக்கப்போ, இப்போ இண்டிபெண்ட் மீடியாவில் சோசியல் மீடியாவில் நார்த் இந்தியாவில் சோச் பை மோக்கல்னு ஒரு சேனலு, இந்த மாதிரி பல சேனல் அவங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிரான கருத்து சொல்லும்போது அவங்க மேலே ஒரு தாக்குதல் தொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கரிகாலன் தோழர் அவர் ஃபஸ்ட்டு ரூட்ஸ் தமிழ்னு வச்சுருந்தாரு. அதையே ஒரு ரிப்போர்ட் அடித்து காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரூட்ஸ் 24/7 வச்சுருந்தாரு. அப்புறம் ட்ரைப்ஸ்னு வச்சுருந்தாரு. இந்த மூணையுமே தூக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸுக்கு போய் சேனலை வாங்கிட்டு வந்தார். ஸோ அதெல்லாம் இருக்கையில் அவங்களாம் லட்சக்கணக்கில் இருக்க சப்ஸ்கிரைபர், நம்மளுக்கு வெறும் 2500 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம சேனலே இந்த வலதுசாரியை குறி வச்சு காலி பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம பேசுகிற கருத்துக்கள் இவங்களுக்கு எதிராக போய் பரவுது அப்படிங்கிறனால மெய்டி அப்படிங்கிற நிறுவனத்தை இவங்க கையில் வச்சுருக்கிறனால ஸோ இவங்க அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலை பிளாக் பண்ணுறாங்க. சரி, இருந்தாலும் இவங்க பிளாக் பண்ணாலும் நம்ம சும்மா இருக்க போகிறதில்ல. அடுத்தடுத்து சேனல்கள் ஆரம்பித்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எதிரான கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சேனலையும் இவங்க பிளாக் பண்ணாங்கன்னா வேறு சேனலாக போய் பேட்டி கொடுப்போம். ஸோ இதுதான் நம்முடைய இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தோழர் யூடியூப் ரூட்டர்ஸும் இதே மாதிரி தான் பண்ணினாங்க. ஸோ இப்போது யூடியூப் ரூட்டர்ஸாவது பரவாயில்ல, 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. வெறும் 2500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க எல்லாம் பிளாக் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டாய தாலி கட்டி கொண்ட எடப்பாடி பழனிசாமி, அதான் நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தாலே சிரிப்பு வரும். அதாவது அமித்ஷா அதாவது ஒரு பொண்ணை கட்டாயமாக கடத்திட்டு போய் கல்யாணத்தில் உட்கார வச்சா அந்த பொண்ணோட மூஞ்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முகம் ரொம்ப மோசமாக வாடி இருக்குது. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்பவுமே தவிர்த்தார். ஆனால் என்ன கெடுவாய்ப்பாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களோட மகன் மித்துனும் எடப்பாடி அவர்களோட சம்மந்தி எல்லாம் சேர்ந்து ஹெலிகாப்டர் கம்பெனி எங்கேயோ வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஏதோ கரெக்டாக மோசடி பண்ணதில் மாட்டிக்கிட்டாங்க. அதை கரெக்டாக பொறி வச்சு பிடிச்சி பாஜகவானது நீங்கள் கூட்டணிக்கு வரலைன்னா எல்லாம் உள்ள குடும்பத்தோடு போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டணுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லாம் பயங்கரமாக கடிஞ்சு தள்ளியிருக்கார் எடப்பாடி. நான் எத்தனையோ சொன்ன தலைவால் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு, இப்படி செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு எடப்பாடி பழனிசாமி பல்ல கடிச்சிக்கிட்டு கூட்டணியை ஒத்துக்கிட்டாரு. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் கை தூக்கிட்டு மேலே நிற்பாங்க பார்த்தீங்களா, அப்போது எடப்பாடி அவர்களோட முகம் எப்படி இருக்குன்னா, கட்டாய தாலி கட்டக்கூடிய பொண்ணு மாதிரி தான் இருக்கும். கட்டாயமாக கல்யாணம் பண்ணுறக்கு ஒரு பொண்ணை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கடத்திட்டு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடத்திட்டு மேடையில் நிற்க வச்ச மாதிரி அவர் மூஞ்சி ரொம்ப சோகமாக இருக்கும். எப்போவுமே அவர் மூஞ்சி தாங்க அவருக்கு ப்ளஸ். சிரிச்ச மூஞ்சியாக இருப்பார். அந்த மூஞ்சி எனக்கு ரொம்ப சுருங்கிருச்சு. அந்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோரம் போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரியுது. இதோட எடப்பாடி பழனிசாமி அவர்களை காயப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, பாஜக தமிழ்நாட்டில் 5% ஓட்டு கூட இல்லை. ஆனால் 31 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுகவை மிரட்டுது, உருட்டுது. நான் கூட்டணி ஆட்சிங்குது, அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அமித்ஷா தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிறப்போ கட்சியே இருக்கா இல்லையான்னு தெரியாத கட்சியான தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜி.கே. வாசனில் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சியில் தான் அத்தனை கட்சியும் விரும்புது. ஸோ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறாரு. ஜி.கே. வாசனெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கலாய்க்கும் விதமாக ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு பரிதாபமான நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்பட்டுட்டார். ஸோ இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அதில் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படையாக பாஜக ஆதரிக்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிருச்சு. எல்லாம் பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சா, மன்னிக்கணும், பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சா அதிமுகவை பாஜக கபலீகரம் செஞ்சிரும், அதிமுகவை பாஜக அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முடியாது. அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, இதையெல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி பாஜக கூட்டணி நியாயப்படுத்துகிறாரு. ஸோ அவர் சின்ன திருத்தம். அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பாஜகவானது என்ன பண்ணுதுன்னா, இவரை ஒரு மனிதனாக கூட மதிக்காமல், நீங்கள் முதலமைச்சரே கிடையாது, கூட்டணி ஆட்சி நடக்கும்,
இருக்கும், அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சர் வருவாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் முதலமைச்சர்னு கூட அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது எடப்பாடி அவர்களை எந்த ரேஞ்சில் வச்சுருக்கிறாங்க அமித்ஷா கும்பல் மற்றும் பிஜேபி கும்பல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அவங்க தான் வச்சுருக்காங்கன்னா ஜிகே வாசனெல்லாம் சொல்கிற அளவுக்கு எடப்பாடி அவர்கள் மோசம் போயிட்டாரா அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ எடப்பாடி அவர்கள் ரொம்ப சோகத்தில் இருக்காருங்கிறது அவர் நல்லா பார்த்தாலே தெரியுது. எப்படியா இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதிமுகவானது எதிர்க்கட்சி வரிசையில் வந்து உட்கார்றதே இந்த டைம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போகுதுங்கிற கவலை தான் அவருக்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னணி அமைச்சர்கள் மற்றும் முன்னணி எம்எல்ஏக்கள் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தடவை சீட்டு வாங்கலாமா வேண்டாமா என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய ஓட்டானது நம்மளை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளாக ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி செய்திகளாக நிறையா வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப சிக்கிட்டு முழிக்கிறாரு. ஸோ 26 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவானது பெரிய சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாஜக இந்த மாதிரி பேச அதிமுகவோட தொண்டர்களுக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியாது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, பதில் கவுண்டர் கூட வராது, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனக்குமுறல் ஏற்படும். இதனால் தொண்டர்களும் வேலை செய்யாமல் அதிமுக நிர்வாகிகளும் வேலை செய்யாமல் தேர்தலில் ஒரு படுமோசமான முடிவை அதிமுக சந்திக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் இந்த சைடு பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. வைகோ கூட்டணி விட்டு வெளியில் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி வதந்தியை பரப்பி விட்டாங்க. ஆனால் வைகோ ஒரு மீட்டிங்கை போட்டு திமுக ஜெயிக்கிறக்காக நம்ம பாடுபடுவோம், இந்த கூட்டணி ஜெயிக்கிறக்காக பாடுபடுவோம்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காரு. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா திமுக கூட்டணி பலமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது போக பாமக 2ஆக உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் டாக்டர் பாமக திமுக கிட்ட வர்றதுக்காக தவம் இருக்கிறாங்க. அதனால தான் அந்த திருமாவளவன் அவர்களை எல்லாம் ரொம்ப டாக்டர் புகழ்ந்துட்டு இருக்காரு, செல்வ பெருந்தகை அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ எது எப்படியோ திமுக கூட்டணி நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அதிமுக கூட்டணியில் குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்குது. பாஜக மட்டும்தான் விளையாடுதுன்னு பார்த்தா தமாகலாம் விளையாடுற அளவுக்கு எடப்பாடி மோசம் போயிட்டார். எடப்பாடி அவர்களோட நிலைமை நினச்சா சிரிப்பாக தான் வருது. ஸோ நம்மளுக்கு சிரிப்பாக வருது. எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ வருங்காலத்தில் எடப்பாடி அவர்களோட அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதே சமயத்தில் அந்த கூமாப்பட்டி அப்படின்னு ஒரு இளைஞர் ஃபேமஸ் ஆயிருந்தார் பார்த்தீங்களா, அந்த கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு. அதே சமயத்தில் பலரும் சொல்கிறாங்க கூமாப்பட்டிக்கெலாம் வர வேண்டாம், ஏன்னா கூமாப்பட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெடியை வச்சுட்டு அப்படியே வந்து இந்த ஆற்றுல தண்ணியை கை கழுவிட்டு போயிடுறாங்க, கந்தகம்லாம் அந்த ஆற்றுல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூமாப்பட்டின்னு பேசுகிற நபரை நிறையா வீடியோ வருது. அந்த வீடியோலாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது தான் என்ன தெரியுதுன்னா அவர் ஒரு சங்கி RSS ஆள் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அகண்ட பாரதம்னு பேசுகிறாரு. இன்னும் பல கருத்துக்கள், வெங்காயம் சாப்பிட மாட்டேன், வெள்ளை பூண்டு சாப்பிட மாட்டேன், சனாதன தர்மங்கள்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு அக்மார்க் சங்கின்னு தெரியுது. ஸோ இவர் வந்து அந்த இடத்துல வந்து பிளான் போட்டிருக்காங்க, அதை இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் தான் நேற்று அந்த இடத்துலேருந்து பொதுப்பணித்துறையிலேருந்து ஒரு லெட்டரே வந்திருக்கு. இப்போ தான் அந்த பிளான் போடப்பட்டுச்சு. அந்த டேமை ஒட்டி நான் ஒரு பார்க் கட்டுறதுனால ஏகப்பட்ட பிளான் அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது. அப்ரூவல் வந்தோன்னே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது என்னென்னா இந்த இளைஞர் சொன்னது பொய் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அந்த கூமாப்பட்டியில் இவர் குளிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அங்கே ஒரு அணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அணை யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா திமுக ஆட்சி காலத்தில், கலைஞர் காலத்தில் தான் கட்டப்பட்ட அணை. ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் பல கிராமங்களையும் பல டேமுகளை சீரமைச்சிருக்குது. ஸோ அப்போது அந்த இளைஞர் பேசினது எல்லாமே போய் அவர் வேற ஒரு உள்நோக்கத்தை வச்சுட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தேர்தல் வர வர வெளியில் வருவாங்க, வந்து நடுநிலையான ஆட்கள் அப்படிங்கிற பேரில் இன்ஸ்டாவில் உலாவிட்டு போகிற போக்கில் ஏதோ அரசியல் கருத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நபர்கள்ட்டெல்லாம் நம்மவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக நம்ம புதுசாக இந்த சேனலுக்கு பல பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், உங்கள் ஆதரவை கொடுங்க. வலதுசாரி கும்பல்கள் எவ்வளோ தான் நம்ம சேனலை முடக்கினாலும் நம்ம திருப்பி வருவோம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஆதரவை நம்ம கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.